இவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படியாவது இனி குடும்பத்தை அடிக்கணும், குடும்பத்தை அடிச்சா அவனுக்கு வலிக்கும்லன்னு சொல்லிதான் என் மகனின் மீது கஞ்சா வழக்குன்னு போடுறாங்க. நீங்க காலையில கைது செய்த பிறகு அந்த கைது எதற்காக செஞ்சோம், ஊடகத்துக்கு என்ன கொடுத்தீங்க, தெளிவா ஊடகம் சொல்லுகிறது. 3 பேர் வந்தார்கள், ஒருவர் ஓடினார், போலீஸ் எழுதிய ஸ்கிரிப்ட், ஒருவர் ஓடினார், 50 கிராம் அவர் கஞ்சா வைத்திருந்தார், கஞ்சா வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார். இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க 5:30 மணிக்கு மேல வழக்க மாற்றுவதற்கு என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு மேலதிகாரி என்ன சொன்னாங்க, மேலதிகாரிக்கு திமுக என்ன சொன்னது என்ற வெளிப்படையான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். அந்த காரில் 3 பேர் இருந்தார்கள், சந்தேகத்துக்கு இடமாக தெரிந்தது. நேரடியாக நான் போனேன், போய் பார்த்த பொழுது காரை திடீர்னு ஒருத்தர் திறந்துகிட்டு வெளியே வந்ததுமே அப்படின்னு என்ன கேட்டாரு. உடனே நான் பணி செய்துகிட்டு இருந்தேன். ஒருத்தன் இப்படி கேட்டா என்ன செய்வோம்? மாலை 4 மணிக்கு என்னுடைய மகனை ஒரு இருட்டு அறையில எங்கேயோ கொண்டு போய் வைத்து, நீங்கள் காவல் ஆய்வாளர்ல இருந்து காவல் உதவி ஆய்வாளர் வரைக்கும் நீ இந்த கொக்கைன்லாம் வச்சிருக்கன்னு சொல்லி ஒத்துக்கோன்னு சொல்லி கையெழுத்து வாங்க நிர்பந்தி, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்கள் அடித்த அடியில வாயிலிருந்து ரத்தம் ஊத்தியது. 2 பேர் கையை பிடிச்சிட்டு கீழே உட்கார வச்சு ஒரு போலீஸ் எகிரி காலில் மிதிச்சு அந்த கால் உடைஞ்சி காலில் விரிசல் ஏற்பட்டது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மருத்துவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே திமுக ஆட்சியில தொடர்ந்து என் மீது பொய் வழக்குகள், நெருக்கடிகள், தாக்குதல்கள், வெட்டுக்காயங்கள், இதையெல்லாம் தாண்டி நான் களத்தில் இன்னைக்கு ஒரு பாஜகவின் தலைவராக நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சரியான பாதையில் சொல்வதற்கு இங்க தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு மற்றும் தேசிய செயலாளரான வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய மகன் சென்னையில் கஞ்சா விஷயத்தில் கைது செய்யப்பட்டார். ஸோ அது பின்னணியில் என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போச்சு. அதை பற்றி நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நேர்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்ன நடந்தது? உண்மையாகவே திமுக ஆட்சியில தொடர்ந்து என் மீது பொய் வழக்குகள், நெருக்கடிகள், தாக்குதல்கள், வெட்டுக்காயங்கள், இதையெல்லாம் தாண்டி நான் களத்தில் இன்னைக்கு ஒரு பாஜகவின் தலைவராக நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சரியான பாதையில் சொல்வதற்கு இங்க தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்று, கடும்போக்குள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பேசணும், அல்லது இஸ்லாமியன் என்ற அடையாளமே இல்லாம எப்படி வேணாலும் தருதலையா இருக்கணும். இப்படி நேர்மாறாக இல்லாமல் ஒரு பக்கம் இந்த சாஞ்சா இந்த பக்கம் சாயிறது, இல்லை சாஞ்சா இப்படி கேடுகட்டு போறது, அப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழும் நாடு என்பது நாம் நேசிக்க வேண்டும், அது முதன்மையானது. இந்த மண்ணில் எல்லா வளங்களும் இருக்கிறது, அந்த வளத்தை நாம் புசிக்க வேண்டும், அந்த வளத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மண்ணு நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். அப்பதானங்க நல்ல வழிபாட்டை கூட செய்ய முடியும். அப்ப இந்த மண்ணை நேசிக்க வேண்டும் என்பதை தாண்டி தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் என்பதை நான் பிரச்சாரம் செய்கிறேன். அதுக்காக முஸ்லிம்களுக்கு தேசப்பற்றே இல்லைன்னு சொல்லல, தேசப்பற்றில்லாத முஸ்லிம்களை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் திட்டமிட்டு இஸ்லாமிய தேசமாக இந்த இந்தியாவை உருவாக்கும் இவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதற்கு எதிராக நான் இருக்கிறேன். ஏன் அப்படி உருவாக்கணும்? மதத்தின் பெயரால் ஒரு தேசம் உருவாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல, ஆனால் இவர்கள் பேசுகிறார்கள். மதத்தின் பெயரால் ஒரு தேசம் உருவானால் அது என்னவாக மாறும் என்பது பாகிஸ்தான் கண்ணுக்கு முன்னால் உதாரணம். இன்றைக்கு அங்கு இந்துக்கள் உயிர் வாழ முடியாது. 13% இருந்த இந்துக்கள் இன்றைக்கு 1.3% இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஏன் அங்க மத நல்லிணக்கம் கிடையாது, மத வெறியை கொண்டு அவன் ஒரு நாட்டை உருவாக்குறான். இப்போ இந்த விஷயத்துல சார் அதை தான் நான் சொல்ல வரேங்க. அப்ப அந்த அடிப்படையில நான் பேசும் பொழுது திமுக ஆட்சியில என்னுடைய குரல் வலையை நசுக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட பொய் வழக்குகள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் மருத்துவமனைக்கு போயிருந்தேன், கிட்னி திருட்டு சம்பந்தமாக நிறைய இங்கே பாதிக்கப்படுகிறார்கள். நான் கிட்னி தானம் செய்வது எவ்வாறு, அதன் மூலமாக நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரான்னு அரசு மருத்துவமனைக்கு போனால் உடனடியாக என்ன செஞ்சாங்க, அரசு மருத்துவரை பணி செய்ய விடாமல் தடுத்தேன் என்று சொல்லி பொய் வழக்கு போட்டு கைது செய்து புழலுக்கு அனுப்பி பிறகு கடலூர் சிறைக்கு அனுப்பி என்னை அலைகழிச்சாங்க. சிறைக்குள்ளே இருக்கும்போது முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு வழக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரிமாண்டு காட்டி இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினாங்களா இல்லையா? அதுக்கு இப்போ நான் ஏபி வாங்கி இப்போ மறுபடியும் நான் இந்த பேட்டியை முடிச்சுட்டு திருவாரூர் போகணும். நான் மறுபடியும் நான் 7 நாள் கையெழுத்து போடுறதுக்கு என்னை எப்படிலாம் அலைகழிக்கிறாங்க பாருங்க, அடுத்தடுத்து வழக்குகள் போட்டு. ஆனாலும் நான் துணிவோடு இருக்கிறேன்.
ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு காரியகர்த்தாவாக இருக்கக்கூடியவன், காவல்துறை அநீதியாக செய்யக்கூடிய அடக்குமுறைக்கும் திமுகவுடைய அராஜகத்துக்கும் பணிய மாட்டேன்றதுக்கு ஒரு வேலூர் இப்ராஹிம் முன்னுதாரணமா இருப்பன்றதுக்காக திரும்ப திரும்ப இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படியாவது இனி குடும்பத்தை அடிக்கணும், குடும்பத்தை அடிச்சா அவனுக்கு வலிக்கும்லன்னு சொல்லிதான் என் மகனின் மீது கஞ்சா வழக்குன்னு போடுறாங்க. இந்த வழக்கு போடும்பொழுது நான் மலேசியாவில் இருக்கிறேன். வழக்கு போடும்போது இவர்கள் என்ன பேசுனாங்க, எல்லா செய்தியிலும் தந்தி தொலைக்காட்சியிலிருந்து பாலிமர் தொலைக்காட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்கில் கைது, இந்த இடத்தில் பிடிபட்டார், அதே மாதிரி 20 கிராம் கஞ்சா இருந்துச்சு, பிறகு 50 கிராம் கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சாவில் கைது செய்யப்பட்டார் வருது. அப்ப நான் உடனடியாக அங்கிருந்து தொடர்பு கொண்டு என்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறேன், பிறகு வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறேன். அவர்கள் உடனடியாக சொல்றாங்க, இல்லை இது புட்டப் கேஸ், இது உங்களை துன்புறுத்துவதற்கு உங்க பேரை கெடுக்கிறதுக்கு போடுறாங்க. இருந்தாலும் சட்ட ரீதியாக ஒரு 15 கிராம் 20 கிராம் வைப்பது என்பது அது விற்பனையில் வராதுங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நேரடியாக போறோம், இந்த உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கு முன்னால தம்பியை என்ன பாதுகாப்பா இருக்கணுமோ அதுக்கு நாங்கள் வேலை செய்யறோம்னு உடனடியாக வழக்கறிஞர்கள் போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், காவல்துறையினர் செய்தது மிகப்பெரிய அநீதி. இந்த பொய் வழக்கை போட்டுட்டு ஒரு 5 மணிக்கு மேல இந்த வெறும் 50 கிராம் கஞ்சா மட்டும் சொன்னா உடனே விடுதலை ஆகி வந்துருவாங்க. உடனடியாகவே அந்த தம்பியே வந்து ஊடகத்திற்கு பேசுவாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாரு. உண்மை வெளிப்பட்டு விட்டால் மீண்டும் திமுகவுடைய காவல்துறை தலைகுனியும் என்பதனால ஒரு கல்லூரி மாணவன் படித்து முடித்து விட்டு பிறகு சட்டக்கல்லூரியில் படிப்பதற்கு கவுன்சிலிங்கில் போட்டு வரக்கூடிய இன்னொரு ஒரு வாரத்தில் அவன் சட்டக்கல்லூரி முதல் மாணவனை சேரக்கூடியவனை நீங்கள் என் மீது உண்ட காழ்ப்புணர்ச்சி, வேலூர் இப்ராஹிமை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவும் காவல்துறையினுடைய சில கருப்பு ஆடுகளும் நினைத்து கொண்டு நீங்கள் அநீதியாக என் பிள்ளையை கொண்டு போய் கைது செய்துவிட்டு என்ன போடுறீங்க, கொக்கைன் என்ற போதைப் பொருள் வச்சிருக்கிறாருன்னு 5:30 மணிக்கு ஆர்டர் பண்றாங்க. ஆனா நீங்க காலையில கைது செய்த பிறகு அந்த கைது எதற்காக செஞ்சோம், ஊடகத்திற்கு என்ன கொடுத்தீங்க, தெளிவா ஊடகம் சொல்லுகிறது. 3 பேர் வந்தார்கள், ஒருவர் ஓடினார், போலீஸ் எழுதிய ஸ்கிரிப்ட், ஒருவர் ஓடினார், 50 கிராம் வந்து அவர் கஞ்சா வைத்திருந்தார், கஞ்சா வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார், இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க 5:30 மணிக்கு மேல வழக்க மாற்றுவதற்கு என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு மேலதிகாரி என்ன சொன்னாங்க, மேலதிகாரிக்கு திமுக என்ன சொன்னது என்ற வெளிப்படையான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இரண்டாவது, அந்த எஃப்ஐஆரை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எழுதும் பொழுது கொஞ்சமாவது அவருக்கு வந்து நாம இந்த பணியில் சேரும்போது நியாய உணர்வோடு இருப்போன்னு ஒரு பிரமாணத்தை செய்துவிட்டு வந்திருப்பார்களா, இல்லை உறுதி பிரமாணம், அதையெல்லாம் அவர்கள் செய்திருப்பார்களா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய விதத்துல எஃப்ஐஆர் ஆரம்பமே என்ன இருக்கிறது, ரகுநாதன் என்கிற ஒரு எஸ்ஐ இருந்தாரு. அவரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தாரா வாகனங்களை. தூரமாக ஒரு ஸ்கார்பியோ கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரில் 3 பேர் இருந்தார்கள். சந்தேகத்துக்கு இடமாக தெரிந்தது. நேரடியாக நான் போனேன். போய் பார்த்த பொழுது காரை திடீர்னு ஒருத்தர் திறந்துக்கிட்டு வெளியே வந்ததுமே ஓ அப்படின்னு என்ன கேட்டாரு. உடனே நான் வந்து பணி செய்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் இப்படி கேட்டா என்ன செய்வோம், உங்களையே என்னை கேட்டா, ஏன்டா என் அம்மா 2 செவிட்டுல கொடுப்பாங்களா இல்லையா. ஆனா அந்த போலீஸ் என்ன செஞ்சாராம், அப்படி கேட்கும் போது ஏதோ திடீர்னு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாராம். அப்படி அவனுக்கு கோபம் வந்துருச்சு கேட்டவனுக்கு, என்னப்பா இவ்வளவு அசிங்கமா கேட்கறேன்ட்டு உடனே பணி செய்யக்கூடாதுன்னு அவர் பணி செய்ய விடாம தடுக்கிறாரு. நல்லா கேட்டுங்க, பணி செய்ய விடாம தடுத்ததுமே அவர் என்ன பாக்குறாரு, ஐயோ இல்ல நான் இப்பதான் முக்கியமான வேலை செய்யணும், இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட, அதனால நான் இதை வேலை செய்ய போறேன், இதை வேலை செஞ்சார் போல இருக்கு. திரும்பி அவருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு, ஏன்டா நீ பணி செய்ய விடாம தடுத்த திரும்பவும் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுறாரு. ஒரு எஸ்ஐ இருக்கிறாருல, எஸ்ஐ கூட 2-3 காவலர்கள் வேற நிக்கிறாங்க. அந்த யாரு கார்ல இருந்து இறங்கினார் அந்த பலசாலி, அது யாருன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த பலசாலி இப்படி தள்ளுறாரு எஸ்ஐய தள்ளினா எஸ்ஐ விழுந்துட்டாரு. பின்னால அந்த 3 போலீஸ் தொபுன்னு விழுந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, காவல்துறைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், ரொம்ப பலவீனமா காவல்துறை இருக்கு. ஒரு அக்யூஸ்ட் வாங்கி அப்படி தள்ளினாவே 3 காவல்துறையில வேலை செய்யறவங்களும் ஒரு எஸ்ஐயும் பொத்துன்னு விழுந்துடுறாருன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எஃப்ஐஆர்ல இருக்கிறத நான் சொல்றேன். அப்ப இவங்க எல்லாரும் விழுந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் பாத்துரு உங்கள்கிட்ட சண்டையே போட முடியாது, நான் ஓடி போயிடுறேன், அவர் ஓடி போயிட்டாரு. சரியா, அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிக்கிறாங்க இவங்க எல்லாம், சுதாகரித்து எழுந்து என்ன பண்றாங்க பாக்குறாங்க, இந்த 2 பேர் இருக்கிறாங்க. உடனே இந்த 2 பேர்கிட்ட அவரே கேட்கிறாரு, நீங்க வந்து என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பைய பரிசோதிக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு கடும் நெடி வந்தது, உள்ள பார்த்ததுமே தெரிந்து விட்டது, வெள்ளையா ஒன்று இருந்துச்சு, அது கொக்கைன். வெள்ளையா இருந்தாவே அது பவுடர்லாம் யோசிக்க மாட்டாங்க, பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதிகாரிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க. அது கொக்கைன் கண்டுபிடிச்சிட்டாரு. பிறகு கஞ்சான் இருக்கு. இதோட பெரிய காமெடி என்னன்னா, அவர் கேட்கறது கேட்கிறாரு, நீங்கள் இதை உபயோகித்து விட்டு விற்பனை செய்வதற்கு தானே வந்திருக்கிறீர்கள், அப்படி ஒரு கேள்வி. உடனே அவங்க என்ன செய்யலாம், ஆமாம் ஆமாம் நாங்கள் அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். சொன்னதுமே இதை வந்து முறைப்படி
இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகளை வைத்து விசாரிக்கட்டுமா அல்லது நாங்களே விசாரிக்கட்டுமா அப்படின்னு. இல்லை நீங்களே விசாரிச்சுங்க, நீங்களே நல்ல தீர்ப்பு சொல்லுவீங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. உடனே மறுபடியும் என்ன செய்யறாரு, நாங்கள் விசாரிச்சோம், இன்னென்ன பொருள் இருந்துச்சு அப்படின்னு இவர் எல்லாத்தையும் அவங்க என்னெல்லாம் சேர்க்கணுமோ எதையெல்லாம் சேர்த்தால் பெயிலே வர முடியாதோ அதையெல்லாம் வந்து சேர்த்து விட்டு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, ஆட்கள் யாருமே கிடைக்கல, காலையில் 6 மணிக்கு யாருமே இல்லையா இவ்வளவு வாகன சோதனை நடத்தும் போது. அதனால அந்த உளுந்தாங்கல்ல பாவம் பலவீனமான காவல்துறை இவங்க எல்லாத்தையும் எழுப்பி இவங்கெல்லாம் சாட்சி ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய மகன் சொன்னா ஓகே இவங்களே சாட்சியாக இருந்துட்டு போட்டோம், நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதும் இவரே ஆரம்பத்தில் சொன்ன டைலாக் மறுபடியும் எழுதுறாங்க. நாங்கள் இதை உபயோகிப்போம், நாங்கள் இதை விற்பனை செய்வோம், பெரிய பிசினஸ் மேன், எது கஞ்சா குக்கைன்லாம் விற்பனை செய்யற அளவுக்கு பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டப்படி தவறு என்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கைது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைது செஞ்சோன்றாங்க. நான் கேட்கிறேன், இதை சாதாரண ஒரு 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 மக்கள் படிச்சா கூட என்னையா இது எழுதியிருக்கிற, கொஞ்சமாவது யோசனை வேணாமா? நான் ஏங்க அந்த வாகனம் என்பதை இவர்கள் சொல்றாங்க இவர் வியாபாரம் செய்தார்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னால அப்படி ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கேஸாவது என் பையன் பேர்ல இருக்கா? ஏதாவது ஒரு வழக்கு இருந்தா கூட நீ சொல்லலாம் இவர் மீது வழக்கு இருக்குன்னு. ஒரு கல்லூரி மாணவன் படிச்சு முடிச்சுட்டு அட்வொகேட் ஃபர்ஸ்ட் இயருக்கு அவன் போய் சேர போறான் ஒரு வாரத்துல, அவர் பெரிய பிசினஸ் மேனா. சரி நான் கேட்கிறேன், ஒரு குடும்பம் இருக்கிறது, அதுல இருந்து ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னா கூட யோசிக்கலாம். 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நான், 24 மணி நேரம் என் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது, 24 மணி நேரமும் தமிழகத்தினுடைய காவல்துறை, உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை அத்தனை பேரும் இப்படி கண்ணை திறந்து என்ன விழிப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான். அது உயிரை யாராவது எடுத்துருவாங்கன்றதுக்காக பாதுகாப்புக்கு பாக்குறீங்களா, இல்ல வேலூர் இப்ராஹிம் எப்படி மாட்டி விடுறது என்பதற்காக பாக்குறீங்களான்னு ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன பாக்குறீங்க, என் குடும்பத்தை வாட்ச் பண்றீங்க. இத்தனையும் செய்யக்கூடிய இடத்துல என் பையன் வந்து பயங்கரமா பிசினஸ் பண்ணி கொக்கைன் கடத்துறாரு, அதே மாதிரி கஞ்சா கடத்துறாருன்ற மாதிரி எல்லாம் காவல்துறை வந்து சொல்லுதுன்னா இது நகைப்புக்குரியதா இல்ல? இந்த இடத்துல ஒரு கேள்வி, பையனுடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கு, என்ன சொன்னார்? கண்ணீரோடு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்குன்னா, இவர் இந்த வழக்க போட்ட உடனே இவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்கல்ல, இந்த விஷயம் பொய் என்பதற்கு பெரிய விஷயத்தை ஆதாரத்தை நான் சொல்றேன் பாருங்க. இதே மாதிரி என் மேல வழக்கு போட்டாங்க. விருதாச்சலத்துல பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றுவதற்காக போகும் பொழுது காவல்துறை எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் கொடி ஏற்றுறோம், எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறோம், அன்னைக்கு பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறைக்கும் கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்க. இது எல்லாம் வீடியோ இருக்கு. நான் எதை செய்தாலும் அதை வீடியோ எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த போலீஸ் பொய் வழக்கு போடும் போதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்தில் நான் நிரூபிக்கணும் இல்லையா, அதனால வீடியோ எடுத்துருவேன், என்னுடைய முகநூலில் போட்டுருவேன், மக்களுக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா முன் வச்சிருவேன். என் பக்கம் நியாயம் இருக்கு, திமுக ஆட்சியில் அத்துமீறுகிறார்கள், நான் எவிடன்ஸ் காட்டணும் இல்ல. அப்போ நான் போய் லட்டெல்லாம் கொடுத்த பிறகு திடீர்னு டிஎஸ்பி வராரு, நீங்கள் அனுமதி இல்லாம வந்து கொடியேற்றிட்டீங்க, உங்களை கைது செய்யணும்னு சொல்லி என்னையும் உங்களையும் கைது செஞ்சாங்க. சரி, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அன்னைக்கு எல்லாரையும் கைது செஞ்சாங்க, என்னையும் கைது செஞ்சாங்க. நிர்வாகிகள் போய் நாங்கள் இருக்கிறோம் மண்டபத்தில். சாயந்தரம் 6 மணிக்கு சொல்றாங்க, இல்லை உங்களை ரிமாண்ட் பண்றோம். என்னப்பா ரிமாண்ட் பண்றோம், நாங்கள் வந்து கொடி தானே ஏற்றணும், கொள்ளையா செஞ்சோம் அப்படின்னு. இல்லை உங்க மேல வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அப்படின்னு. கடைசியில் என்ன எஃப்ஐஆர் தெரியுமா, நீதிமன்றத்துக்கு போற வரைக்கும் எங்களுக்கு சொல்லலை. மரியாதைக்குரிய நீதி அரசு கேட்கிறார், உங்க மேல என்ன எஃப்ஐஆர் தெரியுமான்னு. ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. என்ன எஃப்ஐஆர்னா, நாங்கள் போய் கொடியேற்றும் பொழுது அங்கு இதே மாதிரி ஒரு ஆய்வாளர் வந்தார். ஆய்வாளர் வந்து நீங்கள் இதை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து இவனுக்கு எப்படியே எழுதி வச்சுக்குவாங்க போல இருக்கு எல்லாத்துக்கும். அதே வார்த்தையை நான் சொன்னேன். சொன்ன உடனே அவங்க பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னதுமே காவல்துறை உடனே பணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ செய்யறாங்க, உங்களுக்கு என்னமோ தேடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. என்னமோ இப்படி பணி செஞ்சதுமே நான் என்ன பண்றேன், என்னப்பா இவ்வளவு பேசுறேன், நீ திரும்பி கோவப்படலன்னு அவரை பணி செய்ய விடாம தடுக்கிறேன். நீங்கள் வேலை செய்யக்கூடாது, ஏதோ தடுத்த போல இருக்கு. பணி செய்ய விடாமல் தடுத்தார். தடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னுமே, அப்பயுமே அவர் பணி செய்யறது ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால நானே என் கட்சி நிர்வாகிகள் கையெறி குண்டு ரெடி பண்ணிட்டு கையெறி குண்டு வீசுறதுக்கு நாங்கள் தயாராயிட்டோம். திடீரென்று பாய்ந்து வந்த காவல்துறை என்ன செஞ்சிச்சு, எங்களை வந்து கைது செஞ்சிருச்சு. இது இது உங்களுக்கு பார்க்க நகைச்சுவை தெரியுதா இல்லையா? இது வழக்குங்க என் மேல. இதுக்கு போய் என் நீதிமன்றத்தில் நிப்பாட்டினாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இனி போட்ட அத்தனையும் பொய்ன்றதை வச்சுக்கோ, இந்த கையெறி குண்டு வீசின அந்த குண்டு எங்கேயாது குண்டு இருக்கணும்ல, அது எங்க கைப்பற்றினியா இல்லை வெடிச்சிருச்சா? வெடிச்சிருச்சுன்னா வெடிச்ச தடையும் இருக்குமே, என்னமாச்சும் இருக்கா? காவல்துறைக்கு என்னை கைது செய்வதற்கோ என் பிள்ளையை கைது செய்வதற்கோ ஆதாரம் எல்லாம் தேவையில்லை. கைது பண்ணு, அவ்வளவுதான். பேரை கெடுக்க முடியுமா? வேலூர் இப்ராஹிம்னா அவர் இஸ்லாமிய விரோதின்னு சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் எடுபடல. வேலூர் இப்ராஹிம்னா
பணத்திற்காக பாஜகவில் பேசுகிறார். நீங்க பாஜக 10 காசு கொடுக்க மாட்டோம், சாம்பார் சோறை தவிர இங்க ஒண்ணும் கிடைக்காது, ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அதுவும் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால அதுவும் ஒண்ணு இவர்கள்ட்ட பருப்பு வேகல. மூணாவது, வேலூர் இப்ராஹிம் பாலியல் விஷயத்தில் பலவீனம்னாரு, அதையும் மக்கள் கேட்க தயாரில்ல. போடா நீங்க இதே குற்றச்சாட்டு தான் சொல்லுவீங்கன்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலூர் இப்ராஹிம் அவருடைய புகழுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறான்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவன் மக்களுக்காக போராடும் பொழுது அவன் புகழடைவான் என்பது வரலாறு. அது வேலூர் இப்ராஹிம் உரித்தானது, போடான்ட்டு மக்கள் சொல்லிட்டாங்க. எதையுமே முடியாது. நம்ம பொய் வழக்கு போட்ட, அதுவும் பொய் வழக்குன்னு தெரிஞ்சதும் இப்ப என்ன புள்ள மேல கை வைப்போம்னு சொல்லிதான் இத்தனை அநீதி. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சோன்னு 6 காலுக்கு சொல்ற நீங்க மாலை 4 மணிக்கு என்னுடைய மகனை ஒரு இருட்டு அறையில எங்கேயோ கொண்டு போய் வைத்து, நீங்கள் காவல் ஆய்வாளர்ல இருந்து காவல் உதவி ஆய்வாளர் வரைக்கும் நீ இந்த கொக்கைன்லாம் வச்சிருக்கன்னு சொல்லி ஒத்துக்கோன்னு சொல்லி கையெழுத்து வாங்க நிர்பந்தி, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்கள் அடித்த அடியில வாயிலிருந்து ரத்தம் ஊத்தியது. 2 பேர் கையை பிடிச்சிட்டு கீழே உட்கார வச்சு ஒரு போலீஸ் எகிரி காலில் மிதிச்சு அந்த கால் உடைஞ்சி காலில் விரிசல் ஏற்பட்டது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மருத்துவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு அராஜகத்தை, அயோக்கியத்தை, வன்மத்தை காவல்துறை செய்வதற்கு காரணம் என்ன? காவல்துறையில அந்த ஆய்வாளரோ அந்த உதவி ஆய்வாளருக்கோ என் பையனுக்கோ ஏதாவது முன்விரோதம் இருக்கா, சொத்து தகராறு இருக்கா? எதுவும் இல்ல. மேலதிகாரி சொல்றாங்க அவனை காயப்படுத்து, அவனை அடி, அவனை கொக்கைன் வச்சிருக்கான்னு சொல்லு, ஒரு போதைப் பொருள் கடத்தினு சொல்லுனா என்னங்க அயோக்கியத்தனம்? அதையெல்லாம் தாண்டி எந்த வாரண்ட்டும் இல்லாம என் வீட்டுக்கு வராங்க, என் வீட்டுக்கு வந்து சர்ச்சில் பண்றோம்னு சொல்லி மேல இருந்து கீழே இருந்து துணியை தூக்கி போட்டு நீ என்னையே உள்ள வச்சு எடுப்பியோன்ட்டு, அதை வேற வீட்டுல இருக்கிற சிசிடிவி இல்லாம குடும்பத்தில் உள்ளவங்க பதறி போறாங்க. பயம் என்ன? நீ போலீஸ்காரனை உள்ளார வச்சுட்டு நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இவ்வளவு அத்துமீறல் நடக்குது. அதை விட கொடுமை, மதுரையில நான் போனேன்னா ஹோட்டல்ல தங்குறது எனக்கு வசதி கிடையாதுங்க. அதனால எங்க கட்சி நிர்வாகி வீட்டுல தங்குவேன். அந்த நிர்வாகி வீட்டுல குடும்பத்தோட இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் 50-100 போலீஸ் குமிச்சு அந்த பகுதி மக்கள் எல்லாம் பார்த்து இவங்களை அவமானப்படுற மாதிரி செய்யணும்ட்டு உள்ளார போய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இங்க கஞ்சா வச்சிருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லி உள்ள போய் நான் படுக்கிற ரூம்ல தேடி அவங்க வீட்டை தேடி அவங்க மனைவி எல்லாம் இன்றைக்கு ரொம்ப அச்சப்பட்டு எல்லாரும் பாக்குறாங்க, என்னங்க நீங்க கஞ்சா வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு அத்துமீறல், எவ்வளவு அயோக்கியத்தனத்தை இந்த காவல்துறை என்ன செய்யணும், என் பேரை கெடுக்கணும் என்பதற்காக என் பிள்ளையோட மட்டும் நீங்க நிறுத்திக்கல. எனக்கு யார் வீடு தருகிறார்கள், எனக்கு யார் உதவி செய்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் கஞ்சா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அப்ப இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் என் கூட இருக்கிறாங்களா? அவங்களாம் கண்மூடித்தனமா இருக்காங்களா? இங்க உளவுத்துறைன்னு ஒண்ணு இல்ல, செத்து போயிருச்சா? அப்ப இதெல்லாம் நான் செய்யறேன்னு நீங்க எப்படி பிம்பப்படுத்திருவீங்களா? அப்படி பிம்பப்படுத்தினா இப்ப இவ்வளவு நாள் என் கார்ல பயணம் செய்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து கண்மூடி இருந்தாங்களா, இல்ல அவங்களுக்கும் அதுல கட்டிங் இருக்குதா? என்ன சொல்ல வரீங்க? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.